அதிகம் 12 மணிக்கு இந்த பனைமரத்து வெயில்ல ராத்திரி 12 மணி பக்கத்திலே பனைமரத்துல உட்காரக்கூடாது. அமானுஷ்ய சக்திகள் உருவாகும் இடம். அமானுஷ்ய சக்தியினால் இந்த காற்றுகளில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் என்ற காற்றுகள் ரெண்டும் விஷத்தன்மையா மாறக்கூடிய நேரங்கள்ல பனைமரம் ஈர்த்துவிடும். இதான் சார் கான்செப்ட். அந்த பனைமரத்துக்கு அதனால என்ன சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்கள் 12 மணி ஆச்சு அப்படின்னா 12 மணி வரைக்கும் உச்சி வெயில பார்க்க கூடாது. உச்சி பனைமரத்து நிழல இருக்கக்கூடாது. உச்சி பனைமரத்து நிழல் மேல வளரக்கூடாது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி காற்றுகளை மனுஷனுக்கு தேவையான காற்றுகளை நல்ல காற்றுகளை வாங்கி உஷ்ண காற்றுகளை வெளியேற்றி விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய டயங்கள்ல கர்ப்பிணி பெண்ணு வயிற்றுக்குள்ளே அபாக்ஷன் ஆயிரும். இல்லைன்னா அந்த பொண்ணு ஆகாத குழந்தையா பிற அமானுஷ்ய சக்தி தாங்கிய குழந்தையா பிறப்பா. அதனால உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இது விட்டுருவோம். அடுத்ததா வேப்பமரம். உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வேம்புன்னு பேர் வச்சுப்பாங்க. வேம்பு மரம் உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வேம்புன்னு வச்சுப்பாங்க.